என்னது பிஞ்சு போன மொபைல் சார்ஜரை குக்கர் மேலே வச்சா புதுசு வாங்க தேவையில்லையா? ஆமாங்க, மொபைல் சார்ஜர் பிஞ்சு போனால் இனிமே தூக்கி போடாதீங்க. அது மட்டும் இல்லை, கிச்சன் வேலைகள், டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு நான் பட்டு சாரி எடுத்திருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு ஒரிஜினல் பட்டு எது, சாதாரண பட்டு எதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வச்சிருக்கிற பட்டு சாரி ஒரிஜினலா டூப்ளிகேட்டான நம்ம வீட்டில இருந்தே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த புடவையில நீங்க செக் பண்ணி பார்க்க போறீங்களோ அந்த புடவையோட ஜரிகை பகுதியை சின்ன துண்டு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 சாரி எடுத்திருக்கேன். இந்த 2 சாரியில இருந்தும் இந்த மாதிரி சின்ன துண்டு அளவு ஜரிகையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசா கட் பண்ணிடாதீங்க, சின்ன துண்டு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த இந்த துண்டுகளை தான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் 2 சாரி எடுத்திருக்கேன். நான் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்க இந்த 2 சாரியில் ஒரு சாரி ஒரிஜினல், ஒரு சாரி சாதாரண பட்டு புடவைங்க. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி 2 ஜரிகையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெருப்பு குச்சியை பற்ற வச்சுக்கோங்க. ஜரிகையில் நெருப்பு காட்டும் போது இந்த மாதிரி சுருண்டதுன்னா இந்த புடவை சாதாரண புடவை தாங்க, ஒரிஜினல் சில்க் சாரி கிடையாது. இதுவே ஒரிஜினல் பட்டு சாரியோட ஜரிகைனா நீங்கள் நெருப்பு குச்சி வச்சு பற்ற வைக்கும் போது இந்த ஜரிகை நல்லா நின்று எரியும், அப்படியே சுருண்டு போகாது. நமக்கு இதில் ஏதாவது கலப்படம் இருந்தால் தான் இந்த மாதிரி சுருண்டு போகும். இப்போ நான் என் கையில் வச்சிருக்கிற இந்த ஜரிகை நல்லாவே எரியுது. இது ஒரிஜினல் பட்டு புடவைங்க. அந்த ப்ளூ கலர் சாரி தான் ஒரிஜினல் பட்டு புடவை. ஒரிஜினல் பட்டு புடவை கண்டுபிடிக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்புக்கு, நம்ம ஏர் டைட்டான கண்டெய்னர்னு கேட்டு மார்க்கெட்டில் வாங்குவோம். சப்போஸ் நம்ம வீட்டில் இருக்கிற டப்பாக்கள்லாம் சாதாரண டப்பாவாக இருந்தால் அதை ரொம்ப ஈஸியான முறையில் ஏர் டைட் கண்டெய்னராக மாற்றலாம். அதுக்கு தேவை ரப்பர் பேண்டுங்க. நம்ம இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கணும்னா ரப்பர் பேண்டில் போட்டு டைட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற சாதாரண ரப்பர் பேண்ட் போதும். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த டப்பாவோ இல்லை எந்த பாட்டில் வச்சுருந்தாலோ அதில் மூடி போடுற இடத்துல இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மூடி வைங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஏர் டைட்டாக இருக்கும், காற்று போகாது. இப்போ மழை காலங்கிறதுனால புழு பூச்சியும் வராது. குறிப்பாக காஃபி டப்பா, காஃபி பாட்டிலெலாம் இந்த ரப்பர் பேண்டை போட்டு விடுங்க. சின்ன ரப்பர் பேண்டாக இருந்தால் 2 ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை மூடி வைங்க. காஃபி பொடி கட்டி தட்டவே தட்டாதுங்க, கடைசி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிற மளிகை பொருட்கள், மசாலா பொருட்கள் மேலே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா சாதாரண டப்பா ஏர் டைட் கண்டெய்னராக ஆகிடும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பிஞ்சு போன மொபைல் சார்ஜர் இருக்கும். அந்த சார்ஜரை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுட்டு புது சார்ஜர் வாங்குவோம். அப்படி இனிமேல் செய்யவே செய்யாதீங்க. மொபைல் சார்ஜர் பிஞ்சிருச்சா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம், அதை எப்படி பயனுள்ள முறையில் மாற்றிக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த சார்ஜரில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற கம்பி மாதிரி இருக்கிற பகுதியை பிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் ஒயரை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது உள்ள இந்த மாதிரி கம்பி மாதிரி நமக்கு ஒயர் இருக்கும். அதை அப்படியே ஒன்றா சேர்த்து சின்ன கம்பி மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் மாற்ற போகிறோம். நம்ம வீட்டில் வச்சிருக்கிற குக்கர் எல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதோட கைப்பிடி இந்த மாதிரி லூஸ் ஆகும். கைப்பிடி லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அடிக்கடி டைட் வச்சு பார்ப்போம். என்னதான் நீங்கள் டைட் வச்சாலும் இந்த கைப்பிடி லூஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு நம்ம நிரந்தரமாக ஒரு தீர்வு தான் இந்த மொபைல் சார்ஜர் எடுத்திருக்கோம். மொபைல் சார்ஜர்லேருந்து எடுத்த அந்த கம்பி மாதிரி இருக்கிற அந்த பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கைப்பிடி இருக்கிற இந்த நட்டை கலட்டி எடுத்துட்டு இந்த நட்டு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மொபைல் சார்ஜர் கம்பியை நல்லா இதில் சுற்றி விட்டுருங்க. நட்டோட உள்பகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த கம்பியை இந்த மாதிரி டைட்டாக சுற்றி விட்டுருங்க. இப்போ இந்த நட்டை நம்ம போட்டு இந்த ஹேண்டில் டைட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ நமக்கு அடிக்கடி லூஸ் ஆகாதுங்க. இதனால நம்மளோட குக்கர் ஹேண்டில் எப்பயுமே டைட்டாக இருக்கும். இது குக்கருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற சாஸ்பேனாக இருக்கலாம், இல்லைன்னா டீ போடுற பாத்திரமாக இருக்கலாம், பால் குக்கர், இட்லி பாத்திரம், கடாயின்னு எந்த வகையான கைப்பிடி வச்ச பொருளாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மொபைல் சார்ஜரை வேஸ்ட் பண்ணாமல் ஹேண்டில் லூஸான பாத்திரங்களை டைட் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி டைட் வைக்கும்போது இந்த பாத்திரங்கள் அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகவே ஆகாது. 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நல்லா டைட்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம இதை டைட் வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி குக்கரை நீங்கள் டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி குக்கர் மாற்றி புதுசு வாங்கணுங்கிற தேவையும் இருக்காது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி கபோர்டு இருக்கும். சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிற வீட்டில் குழந்தைங்க அடிக்கடி இந்த கபோர்டை திறந்து உள்ளே இருக்க பொருட்களெல்லாம் வெளியே எடுத்து போடுவாங்க. அப்படி குழந்தைங்க இந்த மாதிரி கபோர்டை திறக்காமல் இருக்கிறதுக்கு டீ வடிகட்டியை இந்த மாதிரி இந்த கதவோட கைப்பிடிக்கு நடுவில் சொருகி விட்டுருங்க. இதை நீங்கள் பிளாஸ்டிக் டீ வடிகட்டியை சொருகும்போது இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக உள்ளே போகும். குழந்தைங்களும் இதை அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் கல்யாண பத்திரிக்கை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி பழைய இன்விடேஷன் கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த இன்விடேஷன் கார்டோட வெளிப்பக்க கவர் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். நம்ம எடுக்கிற இன்விடேஷன் கார்டோட கவர் நல்லா தடிமனாக இருக்கணுங்க. நல்லா அட்டை மாதிரி இருக்கிற ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்டோட ஒரு கார்னர் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன துண்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம புக்லேயோ நோட்லையாவது சொருக போகிறோம். பொதுவாக நம்ம நோட்டோ புக்கோ நம்ம படிச்சுட்டு இருப்போம், டக்குன்னு ஒரு வேலையாக போயிடுவோம். எந்த பேஜை படித்தோன்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த பகுதியில் படித்து முடிச்சுட்டு விட்டுட்டு போகிறோமோ அந்த இடத்துல இந்த இன்விடேஷன் கார்டை சொருகி விட்டுட்டோன்னா அடுத்த முறை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேஜை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த இன்விடேஷன் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுத்த டிப்புக்கு கத்திரிக்கோல் எடுத்திருக்கேன். பொதுவாக கத்திரிக்கோல் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிறைய அழுக்கெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த கத்திரிக்கோலை அடிக்கடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இதோட ஷார்ப்னஸும் குறைஞ்சி போயிடும். கத்திரிக்கோலை க்ளீன் பண்ணுறதுக்கும் கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்கும் ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த 2 வேலையும் செஞ்சிடலாம். இதுக்கு தேவை ஃபாயில் பேப்பருங்க. நம்ம கடையில் ஃபுட் எதுவும் வாங்கினோன்னா இந்த மாதிரி கவரில் ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற ஃபாயில் பேப்பரை நல்லா உருட்டி நல்லா தடிமனாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எந்த கத்திரிக்கோல் பயன்படுத்துகிறீங்களோ அந்த கத்திரிக்கோலை நல்லா விரிச்சிட்டு கத்திரிக்கோளோட 2 முனைப்பகுதி மேலேயும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. நீங்கள் தேய்க்கவே இந்த கத்திரிக்கோல் மேலே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போய் கத்திரிக்கோல் நமக்கு நல்லா புதுசு மாதிரி ஆகும். இந்த மாதிரி கத்திரிக்கோலை விரிச்சிட்டு நீங்கள் 2 சைட்லேயும் வச்சு தேய்ச்சி விடுங்க. இப்படி நீங்கள் மேலாக்க தேய்க்கும் போது இந்த கத்திரிக்கோலில் இருக்க அழுக்கெல்லாம் போய் கத்திரிக்கோல் நமக்கு புதுசு மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்கு இதே ஃபாயில் பேப்பரை எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த இந்த ஃபாயில் பேப்பர் மேலே வச்சு இந்த கத்திரிக்கோலை நல்லா கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 30 வாட்டி இதே மாதிரி செஞ்சு விடுங்க. கத்திரிக்கோல் ஷார்ப் ஆகிடும். அடுத்த டிப்புக்கு வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தோட மேல் பகுதி அடியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடி பகுதிக்கு மேலே ரவுண்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை குழி மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த நடுவில் இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட நடு பகுதியில் நமக்கு சின்னதாக குழி மாதிரி இருக்கும். இந்த குழிக்குள்ளே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப இலை பொடி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த பொடி சேர்த்துட்டு இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கரெக்டாக அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன துண்டு அளவு கற்பூரம் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்னதாக திரி போட்டு இதில் நம்ம தீபம் ஏற்றி விடலாம். இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு கதவு ஜன்னலெல்லாம் மூடி வச்சுட்டு இந்த தீபம் ஏற்றுங்க. இதுலேருந்து வரக்கூடிய வாசனை கொசுக்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், கற்பூரம், தேங்காய் எண்ணெய், வேப்ப இலை பொடி இது எல்லாம் கொசுக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.